கடல் தொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடல். யாழ் பருத்தித்துறை கடல் தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்குட்பட்ட கடல் தொழிலாளர்கள் யாழ் மாவட்ட செயலாளர், ஆளுநர் மற்றும் கடற்தொழில் அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை கையளித்துள்ளனர். பருத்தித்துறை முனை கடற்தொழிலாளர்களின் தங்குமிடங்களை அகற்றுமாறும், தவறும் பட்சத்தில் 2 வாரங்களின் பின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு சேவையின் எதிர்கால நிலை ஆளும் தரப்பு சுட்டிக்காட்டு. நாட்டில் எதிர்காலத்தில் அரசு சேவையில் சுனாமி தாக்கம் ஏற்படக்கூடும் என விவசாய அமைச்சர் கேடி லால்கந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற கூட்டமொன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இந்த நாட்டில் தூரநோக்கற்ற அரசியலை அகற்றுவதற்கு தேவையான அரசியல் சுனாமியை மக்கள் தேர்தலில் வழங்கியிருந்தனர் என அவர் குறிப்பிடுகிறார். அரசு சேவையில் நிலவி வரும் குறைபாடுகளை களைப்பதற்கு அரசு சேவையில் இவ்வாறான ஓர் சுனாமி ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் என அவர் தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த மருந்து பொருட்கள் என்று எதுவும் இல்லை. அரசு மருந்தக கூட்டுத்தாபனம் விளக்கம். தரம் குறைந்த மருந்து பொருட்கள் என்று எதுவும் இல்லை என அரசு மருந்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மனுஜ் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அநேக மாணவர்கள் நாட்டுக்குள் தரம் குறைந்த மருந்து பொருட்கள் மற்றும் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்துவதாகவும், தரம் குறைந்த மருந்து பொருட்கள் என்று உலகில் எங்குமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது ஓர் மாயை எனவும், சமூகத்தில் இவ்வாறான தவறான கருத்து விதைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு பெண்ணிடம் பாலியல் சேட்டை, ஒருவர் கைது. உணவடுன சுற்றுலா விடுதி ஒன்றில் தங்கியிருந்த ரஷ்ய பெண் ஒருவரை பாலியல் சேட்டை செய்ய முயற்சித்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது அதே விடுதியில் தங்கியிருந்த நொச்சியாகம பிரதேசத்தை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தான் தங்கியிருந்த அறைக்கு அருகில் ஆணொருவர் பாலியல் சேட்டையை தன்னிடம் வெளிப்படுத்தியதாக குறித்த ரஷ்ய பெண் சுற்றுலா போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்தியாவிலிருந்து நேபாளம் செல்லும் ரணில். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நேபாளம் செல்கிறார். அவர் தனது தனிப்பட்ட பயணமாக நேபாளம் வர செல்ல உள்ளார் என்று அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் கிருஷ்ண பிரசாத் தகால் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஒரு நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியாக அவருக்கு தேவையான நெறிமுறை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க தமது பயணத்தில் ஒரு பகுதியாக லும்பினிக்கும் செல்ல உள்ளார் என்று கூறப்படுகிறது. வங்கி கடன்கள் பெற்றுள்ளவர்களுக்கு வெளியான நற்செய்தி. 25 மில்லியன் ரூபாவிற்கும் குறைவான கடனை பெறுபவர்களில் 99% பேர் வங்கிகளுடன் தங்கள் கடனை பற்றி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி பணம் செலுத்தும் திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு 12 மாத கால அவகாசத்தை அரசாங்கம் வழங்கியுள்ளது. மத்திய வங்கியின் தரவுகளின்படி 25 முதல் 50 மில்லியன் ரூபாய் வரையிலான கடனாளிகளுக்கு 9 மாத கால நீடிப்பும், ஏனைய கடனாளிகளுக்கு 6 மாத கால நீடிப்பும் வழங்கப்பட்டுள்ளது. பரேட் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் திகதியை ஒத்திவைப்பதற்கு பதிலாக இந்த நீண்டகால பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகள் காணப்படுவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் பங்குதாரர் குழுக்களை கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளது. நாட்டில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, நோரலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆளும் கட்சி எம்பிக்கு எதிராக காவல் நிலையம் சென்ற மனைவி. புரோடா ஜீப் ஒன்று திருடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக அவரது மனைவியால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் மனைவி ஒரு சட்டத்தரணி என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. முறைப்பாட்டில் தனது வாகனம் அனுமதியின்றி எடுத்து செல்லப்பட்டு பயன்படுத்தப்பட்டதாகவும், அது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடலாம் என்ற பலத்த சந்தேகம் காணப்படுவதாகவும் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார்.